நான் விசுவாசிக்கிறேன். இன்றும் கர்த்தர் உங்களுக்காக இந்த 2026ஆம் ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, அது என்ன நீர்ப்பாய்ச்சல தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் நம்மளை சொல்கிறான்னு பார்த்தோம்னா, வேதம் சொல்லியிருக்கு நீர்ப்பாய்ச்சல தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்தில் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 31:12 சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாமல் இருக்கும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2025 வருஷம் எத்தனையோ தொய்வுகள், மனம் தொய்ந்து அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு எத்தனையோ தொய்வுகளை குறித்து கலங்கின ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த 2026 வருஷம் நீங்கள் தொய்ந்து போவதில்லை, உங்களை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தையும் போல் ஆசீர்வதிப்பார். அந்த